அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மன தைரியத்துடன் எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளிடம் மனதார கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விபூதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். விபூதி எல்லாருமே அது ஒரு சிவபெருமானோட ஒரு அம்சமாக கருதப்படுது. இந்த திருநீர் சிவனோட அடையாளமாகவும் கருதப்படுறாங்க. அப்படிப்பட்ட திருநீரை நெத்தியில் பூசும்போது அவ்வளோ அழகாகவும் அம்சமாகவும் இருக்கும். இதில் அது மட்டும் சிறப்பு கிடையாது. திருநீரை நெத்தியில் பூசும்போது நம்மளை எந்த ஒரு துயரமும் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளை ஏதாவது ஒரு துயரம் நம்மளை இது பண்ணுச்சுன்னா நம்மக்கிட்ட நெருங்குச்சுன்னா அதை நான் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த திருநீருக்கு, சிவபெருமானோட அடையாளமான திருநீருக்கு இருக்குது அப்படின்றத சிவபெருமான் நம்மளுக்கு அந்த ஆசையை வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பிரதோஷ பூஜை. அப்படி அங்கே திருநீர் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம பூசிக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநீர் முதல்ல பசுமாட்டு சாணத்துலேருந்து எடுத்து எரித்து அதிலேருந்து கிடைக்கிறப்ப அதை எடுத்து பூசுகிறப்ப நம்மளுக்கு சகல பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த விபூதி 4 வகையாக பிரிக்கிறாங்க. கல்ப திருநீர், உபகல்ப திருநீர், அனுகல்ப திருநீர், அகல்ப திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட விபூதியை நம்ம முறைப்படி பூசினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விபூதியில் இவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்றது எனக்குமே இப்போ தான் தெரியும். ஆனால் அழகுக்கு மட்டும் இல்லை, இதில் பூசுகிற சிவனோட அடையாளம்ன்றது தெரியும். அது அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கும் கூட தெரியும். திருநீரை நல்லா தண்ணியில் குழச்சி 3 கோடு, அதாவது 3 பட்டை போடுவாங்களே, அந்த மாதிரி நெத்தியில் பட்டை போட்டோம்னா திரிபுண்டரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குழச்சி பூசுறதுனால, பட்டை போடுறதுனால நம்மளோட அது செய்த பாவம்லாம் நசிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் அல்லது வீட்டில் பூசும்போது வடக்கு பார்த்தோ கிழக்க பார்த்தோ வலது கையில் வலது ஆள்காட்டி விரல் அல்லது நடு விரல் அல்லது மோதிர விரல், முக்கியமாக மோதிர விரலையும் பெருவிரலையும் சேர்த்து வச்சு விபூதி எடுத்து நெத்தியில் சிந்தாமல் வானத்தை பார்த்து அண்ணாந்து நம்ம பூசும்போது எடுத்த காரியம் வெற்றி பெறும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இப்படி விபூதி பூசுறதுனால நம்மளுக்கு நிறைய பலன்களும் முக்தியும் கிடைக்கும், சிவபெருமானோட ஆசை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குதான்னு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆனால் மோதிர விரலில் எல்லாருமே பூசுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நன்றி.